ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாபுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. இந்த மாதிரி விஜய் வந்து ரேணுகா கழுத்தில் தாலி கட்ட போகிற உண்மை தெரிய வந்ததுமே பாபு தான் மாப்பிள்ளன் கூட பார்க்காம இப்போ விஜயை வீட்டுக்கு வந்து பலார்னு அரைஞ்சிட்டு, இதுக்கு மேலே வந்து உங்களுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபு வீட்டுக்கு வந்துடுறாரு. வேலை விஷயமா வெளியே போன பாபு வீட்டுக்கு வந்ததுமே எல்லார் மூஞ்சிலுமே வந்து ஒரு இதே இல்லை, ஒரு நிம்மதியோ இல்லை ஒரு சந்தோஷமோ தெரியவே இல்லை. இவர் வந்து ஹாப்பியாக வர்றாரு. நாகு வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும். என்ன நீ நான் வந்திருக்கேன், கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் மூஞ்சில் இப்படி வந்து சோகத்தை வச்சுருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஏதோ பெருசாக இருக்குது, என்கிட்ட சொல்லு, மறைக்காமல் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதான் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன், அப்புறம் என்ன மீண்டும் மீண்டும் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, சரி சத்தியம் பண்ணு, தலையில சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து அப்படியே திணறிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஏதோ இருக்கு, சொல்லு என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி விஜய் தம்பி இருக்காங்களே, ரேணுகா சுடர் கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தாலி கட்ட போகிறாங்களா, அப்போ நம்ம தங்கச்சி வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியாக அந்த இடத்துல போடுறாரு. தெரிலங்க, மல்லி ரொம்பவே பாவம். இப்போ தான் அவள் வாழ்க்கை ரொம்பவே நிம்மதியாக சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒருத்தி எங்கேருந்தே வந்து இப்போ உங்கள் தங்கச்சி வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டா, என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ என்ன தான் நாகு பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கோவப்படாமல் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இந்த விஷயத்தில் கோவப்படாமல் இருக்க முடியும்? என்னால் கண்டிப்பாக வந்து கோவப்படாமல் இருக்க முடியாது. என் தங்கச்சி வாழ்க்கையாச்சு, அம்மா இல்லாத பிள்ளைய நான் தான் வளர்த்தேன். கடைசியில் இந்த மாதிரி வந்து விஜய் நம்பி தானே விட்டோம். ஆனால் வந்து இவர் இந்த மாதிரி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தில் பேசு. சரி நான் போய் என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லுமே நாகுக்கு பயம் வருது. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை எப்படி கேட்காம இருக்க முடியும், நான் இதை கேட்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுமே வந்து வாங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமாவா? யாரா உனக்கு மாமா? நான் என்ன போய் மாமான்னு கூப்பிட்றேன்னு சொல்லுவோம். என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் இப்போ நீ வந்து தாலி கட்ட போகிற, நீ வந்துட்டு அப்போ என் தங்கச்சி வந்து 2ஆம் தரமாக தான் வச்சுக்கிறியா? அப்போ இதுக்கு மேலே வந்துட்டு என் தங்கச்சிக்கு ஒரு கரெக்டான வந்து பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மல்லி எங்கன்னு வரவும், அண்ணா பொறுமையாக இருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ அமைதியாக இருமா, இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருந்தால் நம்ம தலையில் மிளகா சாந்து அரைச்சிருவாங்க இவங்க, அதனால் நம்ம ஏன் வந்து பொறுமையாக போகணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன முடிவு கட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம விஜய். என் தங்கச்சி நான் வீட்டோட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லவுமே உடனே வந்து, அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு வந்து பண்ணிடாதீங்க, மல்லி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்ன நடிக்கிறியா, உனக்கு 2 பொம்பளைங்க கேட்குதா அப்படின்ற மாதிரி பேசுவோமே, அசிங்கமாக பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம விஜய். யார் அசிங்கமாக பேசுகிறது? நீங்கள் தான் அசிங்கமாக நடந்துட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? 2 பேர். சரி, இதே உங்கள் லைஃப்பில் ரேணுகா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா என் தங்கச்சி உங்களை விரும்பியிருப்பாளா? இல்லை என் தங்கச்சியை நீங்கள் தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்க முடியுமா? நீங்கள் ஆசைப்படுவீங்க, அது நீங்கள் கேவலமான கேரக்டரு. ஆனால் வந்து என் தங்கச்சி தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாளா? இல்லைன்ற தைரியத்தில் தானே அவன் வந்து கல்யாணம் பண்ணால், அவளுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்துட்டு இது வந்து நான் வந்து வேலைக்குனே பண்ணலையே, இது தெரியாதனமாக தானே நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, எப்படி தெரியாதனமாக நடந்ததுன்னு உங்களால் வந்து சொல்ல முடியுது, எனக்கு அதுதான் வந்து புரியவே இல்லை விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று டிவோர்ஸ் கொடுத்துருங்க, உங்களுக்கு என் தங்கச்சி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா டிவோர்ஸ் கொடுத்துட்டு அடுத்தடுத்த வேலையை பாருங்கள். சும்மா அவங்கள வச்சுக்கிட்டு இவங்கள வச்சுக்கிட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் விஜய், இப்படியே இருந்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு அடுத்தடுத்து ஒன்று என் தங்கச்சியை விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயால் என்னால் 2த்தையுமே வந்து தவிர்க்க முடியாது, எனக்கு 2மே வந்து இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன விளாட்றீங்களா என் தங்கச்சி வாழ்க்கையை வச்சுன்னு சொல்லிட்டு பலார்னு கன்னத்திலே அரைஞ்சிடுறாரு பாபு. அடித்த வேகத்துக்கு மல்லிக்கும் வந்து, அண்ணன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல,
சும்மா இரு. ஒரு தப்பான ஆளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வாழ்க்கையே கேள்விக்குறியாக போய் நிற்கிதே, இதெல்லாம் என்ன? அவன் யாரை பார்ப்பான், அவன் யார் கூட இருப்பான் அப்படின்ற கேட்குற கேள்விக்கு மல்லிக்கிட்டே வந்து பதில் இல்லை. உடனே வந்துட்டு ரேணுகா வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும்போது கோவம் வருது. உங்ககிட்ட நான் எதுவுமே பேசலாமா, நீ ரேணுகாவாக இருப்பேன்னு எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவள் சுடருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, இவரும் வந்து நம்மளை பார்த்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் வந்துட்டு ரேணுகாவை பார்த்து ரேணுகா இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்கும்போது, ஏன்னா நான் எந்த ஒரு இதையும் மனசில் வச்சு சொல்லலை, உள்ளுக்குள்ளே தோணுது சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே ரொம்பவே வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மல்லி. ஐயோ அண்ணன் வந்து வேற எல்லாத்தையும் சொதப்பிட்டாரே, இப்போ என்ன பண்ணுறது, விஜய் வேற ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மல்லி. இதனால் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம மல்லியோட வாழ்க்கை என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா மல்லி இவ்வளோ நாளாக சரி அமைதியாக இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்துட்டு பாபு கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து சுத்தமாக வந்து பதிலே இல்லை. அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது. இப்போது பாபு வந்து விஜய் அடித்ததில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் வந்து மறக்காமல் வந்து லைக் போட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பாபு விஜய் அடித்ததுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்னா விஜய் மேலே தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதேமாரி தான் பாபு மேலே எனக்கு தெரிஞ்சு பாபு கேட்ட கேள்வி எல்லாமே வந்து கரெக்டு தாங்க. ரேணுகான்னு ஒருத்தி இல்லாதனால தான் மல்லி வந்து விஜய் லைஃப்குள்ளே போனாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி தான் பாபு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் இப்போ தான் தங்கச்சி வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் போது அவங்கவுங்க கேட்குற கேள்வி எல்லாமே வந்து கரெக்டாக தான் தெரியுது. என்ன நடக்க போகுது, என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நம்ம மல்லி வந்து இப்போ விஜய் பக்கம் நிற்கிறதா தான் அண்ணன் பக்கம் நிற்கிறதான்னு தெரியாமல் ரொம்ப வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.